பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். வணக்கம். செய்திச் சுருக்கம். அசைக்க முடியாத நம்பிக்கையில் பழனிசாமி. காரணம் இதுதான். தேர்தலில் உறுதியாக வெற்றி கிடைக்கும் என நம்புவதற்கான காரணங்களை தன் நண்பர்களிடம் அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி பகிர்ந்த தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த திமுக 22 கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து சட்டசபை தேர்தலை எதிர்கொண்டது. இதன் வாயிலாக 40 முதல் 44% வரை கூட்டணிக்கு ஓட்டுகள் கிடைக்கும் என்பதால் எளிதாக வெற்றி பெற்றுவிடலாம் என திமுக தலைமை கணக்கு போட்டுள்ளது. திமுக கூட்டணிக்கு 120 முதல் 160 தொகுதிகள் வரை கிடைக்க வாய்ப்புள்ளதாக பல்வேறு கருத்து கணிப்புகள் கூறுகின்றன. அதே நேரத்தில் பாஜக, பாமக உள்ளிட்ட 12 கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து அதிமுக தேர்தலை சந்தித்தது. அதிமுகவின் தொண்டர்கள், அக்கட்சி ஆதரவு ஓட்டுகள், பாஜகவின் இந்து ஆதரவு ஓட்டுகள், பாமகவின் வன்னிய சமுதாய ஓட்டுகளுடன் திமுகவிடமிருந்து தாவிக்க பிரிக்கும் கிறிஸ்தவர்கள் ஓட்டுகளால் திமுக கூட்டணியை நிச்சயம் வீழ்த்திவிடலாம் என அதிமுக தலைமை நம்புகிறது. திமுக தலைமை தங்களுக்கு வெற்றி உறுதி என நம்புவது போல அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமியும் தனக்கு வெற்றி என்பதில் உறுதியாக உள்ளார். தன்னை சந்தித்தவர்களிடம் தன் நம்பிக்கைக்கான காரணத்தை கூறியுள்ளார். இதுகுறித்து அதிமுக நிர்வாகிகள் சிலர் கூறியதாவது: அதிமுக 2011 முதல் 2021 வரை ஆட்சியில் இருந்தது. இந்த காலகட்டத்தில் பல்வேறு திட்டங்களை மத்திய மாநில அரசு நிதியில் செயல்படுத்தினோம். கோவிட் உச்சத்தில் இருந்தபோது மக்களுக்கு தேவையான உதவிகள் வழங்கப்பட்டன. நிவாரணத் தொகையும் விடுவிக்கப்பட்டது. ஆனால் அதை மீறி 2021 சட்டசபை தேர்தலில் திமுக வெற்றி பெற்றது. அந்த தேர்தல் முடிந்ததும் அதிகாரிகள், உளவுத்துறை, போலீசார் மீண்டும் அதிமுக ஆட்சிதான் என உறுதியளித்தனர். ஆனால் அது நடக்கவில்லை. அதேபோல் தற்போதும் அதிகாரிகள், உளவுத்துறை, போலீசார் மீண்டும் திமுக ஆட்சி என முதல்வரிடம் கூறியுள்ளனர். அதை ஸ்டாலின் நம்புகிறார். ஆனால் அது நடக்காது. நம் ஆட்சி வரும் என பழனிசாமி தெரிவித்தார் என்று அவர்கள் கூறினர். கருத்து கணிப்பை நம்பாதீங்க, வேட்பாளருக்கு பழனிசாமி அட்வைஸ். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளால் சோர்வடைந்துள்ள அதிமுக வேட்பாளர்களை அக்கட்சியின் பொதுச் செயலர் பழனிசாமி போனில் அழைத்து பேசி உற்சாகப்படுத்தியுள்ளார். இதுகுறித்து அதிமுக மூத்த நிர்வாகிகள் சிலர் கூறியதாவது: திமுக ஆட்சி மீதான அதிருப்தியால் சட்டசபை தேர்தலில் 85% ஓட்டு பதிவானது எனவும் அதனால் அதிமுக ஆட்சி அமைக்கும் எனவும் அக்கட்சியினர் நம்பினர். ஆனால் ஓட்டுப்பதிவு முடிந்து சில நாள் கழித்து கணக்கிட்டு பார்த்ததில் வழக்கமாக அதிகரிக்கும் ஓட்டு சதவீதம் கூட இந்த முறை அதிகரிக்கவில்லை என தெரிந்தது. ஆனாலும் திமுக ஓட்டு வங்கியான பட்டியலினத்தவர், சிறுபான்மையினர் ஓட்டுகள் தாவேக பக்கம் சென்றிருப்பதால் அதிமுக வெற்றி பெறும் என கட்சி தலைமையிலிருந்து நம்பிக்கை ஊட்டினர். ஆனால் தேர்தலுக்கு பிந்தைய பெரும்பாலான கருத்து கணிப்புகள் திமுகவுக்கு சாதகமாக உள்ளன. சில கருத்து கணிப்புகளில் கடந்த தேர்தலை விட குறைவான இடங்களை அதிமுகவுக்கு கிடைக்கும் என கூறப்பட்டுள்ளது. இதனால் அதிமுக வேட்பாளர்கள் பலர் அதிர்ச்சியடைந்ததோடு கடும் மன உளைச்சலில் உள்ளனர். மேலும் கட்சியின் மூத்த நிர்வாகிகளிடம் கருத்து கணிப்புகள் குறித்து விசாரித்து வருகின்றனர். இதை அறிந்த பழனிசாமி, கருத்து கணிப்புகளை நம்பாதீர். இதுவரை நடந்த தேர்தல்களில் கருத்து கணிப்புகளை எல்லாம் பொய்யாக்கிதான் அதிமுக ஆட்சி அமைத்துள்ளோம். கருத்து கணிப்பு என்ற பெயரில் மாய பிம்பத்தை உருவாக்கி ஓட்டு எண்ணிக்கையில் தில்லுமுள்ளு செய்ய திமுக முயற்சிக்கிறது என அறிக்கை வெளியிட்டார். அத்துடன் அதிமுக வேட்பாளர்கள் அனைவரையும் போனில் அழைத்து நிச்சயம் நாம் வெற்றி பெறுவோம், தைரியமாக வேலையை பாருங்கள் என பழனிசாமி ஊக்கம் கொடுத்து வருகிறார். தலைமையிலிருந்தே அழைப்பு வந்து நம்பிக்கையான வார்த்தைகளை கூறுவதால் ஓட்டு எண்ணிக்கை பணிகளை அதிமுக வேட்பாளர்கள் தீவிரப்படுத்தியுள்ளனர் என்று அவர்கள் கூறினர். குதிரை பேரத்துக்கு வழிவகுக்கும் கிரீஷ் சோடங்கரின் பேச்சு. காங்கிரசார் புலம்பல். ஆட்சி இல்லை என்றால் எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் என காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் கூறியது வெற்றி பெறும் எம்எல்ஏக்களிடம் திமுக குதிரை பேரம் நடத்த வழிவகுத்துள்ளது என தமிழக காங்கிரசார் புலம்புகின்றனர். இதுகுறித்து காங்கிரஸ் நிர்வாகிகள் சிலர் கூறியதாவது: தமிழக சட்டசபை தேர்தல் நடப்பதற்கு முன் திமுக கூட்டணியில் ஆட்சியில் பங்கு கேட்டு காங்கிரஸ் நெருக்கடி கொடுத்தது. அக்கட்சியின் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர், பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி போன்றோர் ஆட்சியில் பங்கு வேண்டும் என வெளிப்படையாகவே பேசினர். ஆனால் ஆட்சியில் பங்கு தர முடியாது என திமுக திட்டவட்டமாக அறிவித்தது. சட்டசபை தேர்தல் நடந்து முடிந்த நிலையில் ஆட்சியில் பங்கு கோரிக்கையை மீண்டும் காங்கிரஸ் எழுப்பியுள்ளது. சமீபத்தில் டெல்லியில் சோடங்கர் அளித்த பேட்டியில் தமிழகத்தில் இனி காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் அல்லது எதிர்க்கட்சியாக இருக்கும்,
நடுநிலை இல்லை என்றார். ஆட்சியில் பங்கு தந்தால் திமுக அரசுக்கு ஆதரவாக செயல்படுவோம், இல்லையென்றால் கடந்த முறை போல் அமைதியாக இல்லாமல் எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் என மிரட்டும் வகையில் கிரிஷ் சோடங்கரின் பேச்சு அமைந்துள்ளது. வரும் 4ஆம் தேதி தேர்தல் முடிவு வெளியானதும் திமுக பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைத்தாலும் சரி, காங்கிரஸ் ஆதரவு பெற்று ஆட்சி அமைத்தாலும் சரி, ஆட்சியில் பங்கு தர வேண்டும் என தொடர்ந்து அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்பதில் டெல்லி மேலிடம் உறுதியாக உள்ளது. இதற்கிடையில் கிரிஷ் சோடங்கரின் பேச்சு திமுகவை உஷார்படுத்தியுள்ளது. அதாவது காங்கிரஸ் வெற்றி பெறும் தொகுதிகளின் எம்எல்ஏக்களில் 2/3 பங்கு எம்எல்ஏக்களை தங்கள் பக்கம் இழுக்க திமுக தயாராகி வருகிறது. காங்கிரஸ் போட்டியிட்ட தொகுதிகளில் திமுக தான் தேர்தல் செலவுக்கு பணம் கொடுத்துள்ளது. அந்த நன்றி விசுவாசத்தை காண்பிக்க காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் தயங்க மாட்டார்கள். தேர்தல் முடிவு வருவதற்கு முன் கிரிஷ் சோடங்கர் அவசரப்பட்டு கூட்டணி ஆட்சியை வலியுறுத்தியுள்ளார் என்று அவர்கள் கூறினர். பெண் சபாநாயகரை தேர்வு செய்கிறதா திமுக? சட்டசபை தேர்தலில் வென்று மீண்டும் ஆட்சி அமைத்தால் பெண் சபாநாயகரை தேர்வு செய்வது குறித்து திமுக தலைமை ஆலோசித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக சட்டசபை தேர்தல் கடந்த மாதம் 23ஆம் தேதி நடந்தது. ஓட்டு எண்ணிக்கை வரும் 4ஆம் தேதி நடக்க உள்ளது. ஓட்டுப்பதிவுக்கு பின்னர் வெளியான பெரும்பாலான கருத்து கணிப்புகள் திமுக மீண்டும் வெற்றி பெறும் என கூறியுள்ளன. உளவுத்துறை போலீசாரும் திமுக கூட்டணி 180 தொகுதிகளில் வெற்றி பெறும் என தெரிவித்துள்ளனர். இதையடுத்து புதிய அமைச்சரவை மற்றும் சபாநாயகர் தேர்வு குறித்து திமுக தலைமை ஆலோசனை நடத்தியுள்ளது. அதில் மூத்த அமைச்சர் துரைமுருகன் அல்லது அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு வந்த முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வத்திற்கு சபாநாயகர் பதவி வழங்குவது என ஆலோசிக்கப்பட்டுள்ளது. பன்னீர்செல்வத்தை சபாநாயகராக்கினால் அதிமுகவிலிருந்து அவரை நீக்கிய முன்னாள் முதல்வர் பழனிசாமி சட்டசபைக்கு வரும்போதெல்லாம் பன்னீர்செல்வத்துக்கு வணக்கம் செலுத்த நேரிடும். எனவே பன்னீர்செல்வத்தை சபாநாயகராக்கலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. அதே நேரம் லோக்சபாவில் மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை நிறைவேற்ற விடாமல் தடுத்து மகளிருக்கு எதிரான கட்சியாக திமுக இருப்பதாக தேசிய அளவில் பாஜக குற்றம் சாட்டி வருகிறது. அந்த குற்றச்சாட்டை பொய்யாக்க தமிழக சட்டசபை வரலாற்றில் முதன்முறையாக பெண் சபாநாயகர் ஒருவரை தேர்வு செய்வது குறித்தும் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தியுள்ளார். பெண் சபாநாயகர் என்றால் தற்போதைய அமைச்சர் கீதா ஜீவன், முன்னாள் அமைச்சர் தமிழரசி ஆகியோருக்கு வாய்ப்பு கிடைக்கலாம் என கூறப்படுகிறது. மீண்டும் பர்சில் கை வைக்க தயாராகிறது விலைவாசி. அடுத்தது பெட்ரோல் சிலிண்டர். தமிழகம் உட்பட 5 மாநில சட்டசபை தேர்தல் முடிந்ததும் பெட்ரோல் டீசல் விலை உயரக்கூடும் என்ற பேச்சு வலுவாக எழுந்தது. லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுலும் தேர்தலை மனதில் வைத்தே எரிபொருட்களின் விலையை மத்திய அரசு உயர்த்தவில்லை என விமர்சித்திருந்தார். ஆனால் இப்போதைக்கு விலை உயர்வு இருக்காது என மத்திய அரசு தரப்பில் திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழலில் நேற்று திடீரென கடைகளுக்கான கேஸ் சிலிண்டரின் விலை உயர்த்தப்பட்டது. அடுத்ததாக பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு 4 முதல் 5 ரூபாய் வரை உயர வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அதேபோல் வீடுகளுக்கான கேஸ் சிலிண்டர் விலை 40 முதல் 50 ரூபாய் வரை அதிகரிக்கக்கூடும் எனவும் தெரியவந்துள்ளது. மேற்காசிய போர் பதற்றத்தால் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்தது. அதை ஈடுகட்டும் வகையில் இந்த விலை உயர்வு இருக்கும் என கூறப்படுகிறது. இதுகுறித்து பொருளாதார நிபுணர்கள் கூறியதாவது: சர்வதேச எரிசக்தி சந்தையில் ஏற்பட்டிருக்கும் விளைவுகளை அரசு உன்னிப்பாக கவனித்து வருகிறது. எண்ணெய் நிறுவனங்கள் சந்திக்கும் இழப்பை ஈடுகட்ட வேண்டிய கட்டாயத்தில் அரசு உள்ளது. எனவே 1 வாரத்திற்குள் விலை உயர்த்தப்படலாம். பெட்ரோல், டீசல் மற்றும் கேஸ் சிலிண்டர் விலை உயர்த்தப்பட்டால் போக்குவரத்து செலவுகள் அதிகரிக்கும், அத்தியாவசிய பொருட்களின் விலையும் உயரும் என்றனர். நாளை நீட் தேர்வு, மாணவர்களுக்கு கவுன்சிலிங். நாடு முழுவதும் MBBS, BDS, சித்தா உள்ளிட்ட மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கை நீட் நுழைவுத் தேர்வு அடிப்படையில் நடத்தப்படுகிறது. தேர்வை தேசிய தேர்வுகள் முகமை எனும் NTA நடத்துகிறது. நடப்பு கல்வியாண்டுக்கான நீட் நுழைவுத் தேர்வு நாடு முழுவதும் 552 மையங்களில் நாளை நடக்கிறது. நாடு முழுவதும் 22.79 லட்சம் மாணவ மாணவியர் தேர்வு எழுத உள்ளனர். தமிழகத்தில் 1 லட்சத்திற்கும் அதிகமான மாணவ மாணவியர் தேர்வு எழுதுகின்றனர். தலைநகர் சென்னையில் 43 தேர்வு மையங்களில் 21,000த்திற்கும் அதிகமானோர் தேர்வு எழுத உள்ளனர். இந்நிலையில் தேசிய தேர்வுகள் முகமை தேர்வு அறையில் மாணவ மாணவியர் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளை வெளியிட்டுள்ளது. அதன்படி தேர்வர்கள் அனைவரும் தெளிவான தண்ணீர் பாட்டில்களை கொண்டுவர வேண்டும். நம்பிக்கை சார்ந்த பொருட்கள், ஆடைகளை அணிய அனுமதி உண்டு. ஆனால் சோதனை செய்ய தேர்வர்கள் முன்கூட்டியே தேர்வு மையத்திற்கு வர வேண்டும். அதேபோல் மெல்லிய ஆடைகளை மாணவர்கள் அணியலாம். மேலும் முழுக்கை ஆடைகள், கம்பளி உடைகளை அணிந்து கொள்ளலாம்.
அந்த மாணவர்கள் தேர்வு மையங்களுக்கு முன்கூட்டியே வர வேண்டும். சாதாரண காலணிகளை அணிந்து வர வேண்டும். மேலும் விளக்கம் பெற 0114759000 011692227700 ஆகிய எண்களை மாணவர்கள் தொடர்பு கொள்ளலாம் என தேசிய தேர்வுகள் முகமை தெரிவித்துள்ளது. டெலிகவுன்சிலிங் குறித்த தமிழக அரசின் மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கை, நாளை நீட் தேர்வு நடக்க உள்ளது. மாணவர்களின் மன உறுதி மற்றும் மனநலம் காக்கும் வகையில் நட்புடன் உங்களோட திட்டம் வாயிலாக மனநல ஆலோசனை வழங்கப்படுகிறது. எனவே டெலிகவுன்சிலிங் தேவைப்படும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர் தயங்காமல் 14416 அல்லது 104 ஆகிய தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு மனநல ஆலோசனை பெறலாம். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது.